ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து சில்லற காசு வந்து சேர்த்து வச்சுருக்கேன். ஏற்கனவே வந்து சில்லற காசெல்லாம் சேர்த்து நம்ம எப்படி வந்து கோல்டு காயினாக வந்து மாற்றுறதுன்னு வந்து நான் சொல்லியிருப்பேன், சரிங்களா? இப்போ மறுபடியும் வந்து நான் சில்லற காசு வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் காயின்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி காயின்ஸ் இருக்குது, சரிங்களா? இதில் வந்து 10 ரூபா காயின்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து சேமிக்க ஆரம்பித்தேன். இது வந்து சாமிக்கிட்ட வைக்கிற காசு, சரிங்களா? சாமிக்கிட்ட வச்சு சாமிக்கிட்ட போடுற காசு. இந்த காசை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறேன். நீங்களும் வந்து சில்லற காசு வந்து இந்த மாதிரி சேமித்து வச்சுருந்தீங்கன்னா இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 0 சேலஞ்ச் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 425 ரூபா வந்து எடுத்து வச்சுருப்போம், சரிங்களா? 10 நாள் சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து 11 நாள் சேலஞ்ச் வந்து 31st அன்னைக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுவேன், சரிங்களா? இந்த காசு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து நம்ம நோட்டெல்லாம் எடுத்து செலவு பண்ணுவோம் இல்லைங்களா? 100 ருபீஸு 200 ருபீஸ்லாம் எடுத்து செலவு பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கு பதிலாக சில்லற காசை கொண்டு போய் வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம வாங்கிட்டு அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை வந்து நோட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து இதில் வந்து ஒரு 500 ருபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 500 ருபீஸ்க்கு வந்து நம்ம சில்லற காசாக வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த 500 ருபீஸை வந்து எடுத்து நம்ம வந்து நம்மளோட சேவிங்ஸ் எதில் இருக்கோ அதில் வந்து எடுத்து வச்சிடணும், சரிங்களா? எடுத்து வச்சுட்டு அந்த மந்தோட எண்டில் வந்து நான் வந்து எவ்வளோ சேமிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா 905 31 நம்ம கையில் வந்து 905 ரூபா வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அது கூட தான் வந்து இந்த காசை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம், சரிங்களா? கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 நாளில் ஈஸி தான். இதை வந்து நீங்கள் 500 ருபீஸாக வந்து எடுத்து அந்த காசு கூட நீங்கள் வச்சுட்டு இந்த காசை வந்து எடுத்து செலவு பண்ணுங்கள். சில்லற செலவுக்குலாம் வந்து இந்த காசை எடுத்து நீங்கள் செலவு பண்ணிவிடுங்க, சரிங்களா? அந்த வந்து நம்ம 905 ரூபா வந்து இருக்கணும்னு வந்து சொல்லியிருப்பேன். கூட வந்து இதில் எவ்வளோ இருக்குது, 700 ரூபா இருந்தால் 700 ரூபா, 600 ரூபா இருந்தால் 600 ரூபா. அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கரிங் டெபாசிட் தான் பண்ண போகிறேன். கோல்டு வந்து இப்போதைக்கு நான் வந்து வாங்க மாட்டேன். கோல்டு வாங்கினா நம்மளுக்கு என்னென்னா ஜிஎஸ்டி ஒன்று போகும், டையிங் சார்ஜ் ஒன்று போகும், சரிங்களா? சரி, டையிங் சார்ஜே இல்லைனாலும் நம்மளுக்கு ஜிஎஸ்டி வந்து 1 கிராம் வாங்கினாலும் இல்லை 1 மில்லிகிராம் வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க. அதனால் அந்த பைசா வந்து வேஸ்ட்டு. அந்த பைசா வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து திருப்பி கிடைக்க போகிறது கிடையாது. அப்படின்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆர்டியில் வந்து போட போகிறேன். ஆர்டியில் வந்து நான் வந்து என்னோடய அக்கௌண்ட் வச்சுருக்க பேங்க்கில் போயிட்டு நான் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னிங்கன்னா 500லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆர்டின்றது. அதே மாதிரி நீங்கள் 500 ருபீஸ் போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 600 ரூபா தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 500க்கு வந்து 300 ரூபா, 1000 ருபீஸ் போட்டிங்கன்னா 600 ரூபா சொல்கிறாங்க. அப்போது ஒரு மாதத்துக்கு வந்து நம்மளுக்கு 56 ரூபா அந்த மாதிரி சில்லற காசு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் வந்து இதான் வந்து பர்சன்டேஜ் கம்மியான பர்சன்டேஜ் தான் தராங்க. இருந்தாலுமே வந்து நம்ம எப்படி 100 ரூபா கொடுத்து தங்க காசை வாங்கி அதை வேஸ்ட் பண்ணி அதோடு வந்து அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த ஜிஎஸ்டியும் வந்து காம்பன்சேட் ஆகிடும். அதனால் வந்து 6 மந்த்ஸ் பிளான் இருக்குது, 1 இயர் பிளான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் வந்து இப்போ வந்து ஷார்ட் டேர்ம் பிளானாக வந்து பிளான் பண்ணுறேன், சரிங்களா? அப்புறம் வந்து ஆர்டியில் வந்து அந்த மாதிரி ஆர்டி வந்து ஸ்டேபிளான ஒரு அமௌண்ட் போடலாம், 1000 ரூபாய் அந்த மாதிரி வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ளெக்ஸி ஆர்டின்னு சொல்கிறாங்க. நம்ம கையில் வந்து எவ்வளோ காசு இருக்கோ, இந்த மாதம் 1000 ரூபாய் இருக்கா, அடுத்த மாதம் 500 ரூபாய் இருக்கா, இல்லை அதுக்கு அடுத்த மாதம் 2000 ரூபாய் இருக்கோ, அந்த மாதிரி வந்து ஃப்ளெக்ஸி ஆர்டி வந்து போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சரிங்களா? இந்த பைசாவும் ஏற்கனவே வந்து 0 சேலஞ்சில் இருக்கிற பைசாவும் வந்து எல்லாத்தையும் வந்து ஃப்ளெக்ஸி ஆர்டியில் வந்து போட போகிறேன். ஏன்னா ஃப்ளெக்ஸி ஆர்டினா நம்ம கையில் வந்து 1000 ரூபாய்னா 1000 ரூபாய் மட்டும்தான் போட முடியும். சப்போஸ் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ளெக்ஸி ஆர்டி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் பேங்க்கில் போய்ட்டு விசாரிச்சுட்டு உங்களுக்கு எதை மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீனாக வந்து எனக்கு இவ்வளோ பைசா எப்படி சேரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து சேர்ந்துடாது. 6 மாதம் ஆகும். எப்படி இருந்தாலும் 3லேருந்து 6 மாதம் கிட்ட இந்த மாதிரி சில்லற காசெல்லாம் வந்து சேர ஆரம்பிச்சிடும்.
ஸோ அந்த பைசாவை தான் எடுத்து நான் வந்து ஃப்ளெக்ஸி ஆர்டியில் வந்து ஒரு அமௌண்ட்டாக வந்து போடுவேன். ஸோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அந்த மாதிரி போடலாம். ரெகுலராக வந்து மாதம் மாதம் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணி அதை ஆர்டியாக போட்டு அதுக்கப்புறமா வந்து 6 மாதம் கழித்து ரொம்ப கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகாது ஜுவல் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா. அதனால் 6 மாதம் வந்து ஷார்ட் டேர்மாக பிளான் பண்ணி அந்த ஆர்டியிலேருந்து கேன்சல் பண்ணிவிட்டு எடுத்து ஜுவல் வாங்க போகிறேன். ஸோ இதான் வந்து பிளான். ஜுவல்லாவோ இல்லை வந்து காயினாவோ வாங்கி வச்சிடலாம். சரிங்களா? நம்மளுக்கு பல்கான ஒரு இதுக்கு போட்டாலும் அதே ஜிஎஸ்டி தான் போட போகிறாங்க, அதே டையிங் சார்ஜ் தான் போட போகிறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிடச்சிருது. மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து ஒரு 100 வச்சுக்கோங்களேன் மினிமம். அதில் வந்து நம்மளுக்கு 100 வந்து லாஸ் தான் ஆகும். இதில் வந்து 100 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதான் வந்து டெக்னிக்கு. நீங்கள் இதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்போவுமே ஆனால் வந்து நம்ம 6 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம கை வைக்காமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பாய்.